ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்தா இது கருணக்கிழங்கு இல்ல கருங்கல்லு. ஆமாங்க, இது கருங்கல் மாதிரி தான், ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்படணும், மற்றபடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை வந்து தோல் நீக்கிட்டு ஓரளவுக்கு மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க. ஒரு 60% வெந்தால் போதும், ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதை எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு பிரியாணியில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு பரட்டிட்டு கடைசியாக தேங்காவும் சோம்பு போட்டு அரைச்ச அந்த விழுது போட்டு ஒரு பரட்டி கருவேப்பிலை தூவி எடுத்திங்கன்னா அட என்ன டேஸ்ட்டாக தெரியுமாங்க இருக்கும். நல்லா ட்ரை ஃப்ரையாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அஜி, எப்படா இருக்குது கல்யாண சேனக்கிழங்கு? செம்மையாக இருக்குமா?